வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் ஏஐ வந்திருந்தாலும் மனுஷன் நிலாக்கே போனாலும் இந்த காலகட்டத்துல 2025லயும் சாதி தான் மிகப்பெரிய எதிரியா இருக்கு அப்படிங்கறதான் இன்றைய நிலைமை. கவின் செல்வ கணேஷ் அவருடைய ஆணவ படுகொலை அது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாளையங்கோட்டையில் கவின் செல்வ கணேஷ் எனும் 27 வயது ஐடி ஊழியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கொடும் குற்றத்தை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். கவினை இழந்து வாடும் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிய வன்கொடுமை எனும் சமூக இழிவிற்கு எதிராக அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்று திரள வேண்டும். சாதிதான் நம்முடைய முதல் எதிரி என்பதை உணர வேண்டும். முற்றுப்புள்ளி எட்டும் வரை போராட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இழிவான செயல். என்னதான் நம்ம பெரியார் பூமி இங்க நம்ம பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறதுல அப்படின்னு சொன்னாலும் இன்னும் அந்த சாதியை வச்சு அந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நடக்கிறது கேவலமான ஒரு விஷயம். இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் தடுக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் பிளான்ஸ் ஷிஃப்ட் கல்கி 2898 AD Part 2 could be his final film Deeds Inside அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல என்னன்னா, கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் விக்ரம் படம் தயாரித்தது. அந்த விக்ரம் திரைப்படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இல்ல வந்தது மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வசூல். அது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் தியேட்டரிக்கலா கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அதற்கடுத்து அமரன் படத்தை எடுத்தாங்க ராஜ்கமல்ல. அந்த படம் ஒரு 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, கிரியேட்டிவ் ஃப்ரீடம். கமலஹாசன் ஒரு கட்டத்துல அந்த படம் பட்ஜெட்டை விட 25 கோடி கூட வருதுன்னு ஒண்ணு, ஓகே பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொடுத்து அந்த படத்தை எடுத்தாரு. ஸோ அதை முடியாதுன்னு சொன்ன சோனி பிக்சர்ஸை கட் பண்ணி விட்டாரு. இதற்கு காரணம் கமலஹாசன் படங்கள், அதுவும் ராஜ்கமல் படங்கள் பெரிய வெற்றி பெறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் நம்பர் 1. நம்பர் 2 கரெக்டான பிளானிங், கரெக்டான ப்ரொமோஷன், கரெக்டான தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்றது. இது எல்லாமே சேர்ந்து தான் ராஜ்கமல் படங்களை வெற்றி படங்களை அமைக்குது. அப்படி அவர் தயாரித்த இதுவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், அதற்கடுத்து அமரனா இருக்கட்டும், மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனா அவர் வேற யாரோடையாவது ஒரு கோ ப்ரொடியூசரா வேற யாரையாவது போட்டா நினைச்சபடி அவங்களால எடுக்க முடியல. இப்ப உதாரணத்துக்கு தக் லைஃப் படம். தக் லைஃப் மணிரத்னத்துடைய கம்பெனியும் ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவங்களும் இவங்களும் சேர்ந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க தரப்புல சில கட்டுப்பாடுகள்லாம் பண்றப்ப நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவர் டைரக்டராகவும் போயிட்டாரு, ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஸோ ஃப்ரீடமா நம்ம பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே பண்ண முடியாது. பல விஷயங்கள் அவங்க பிளானிங்கும் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பண்ணும்பொழுது இந்த சிக்கல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால இப்ப என்னன்னா, கமலஹாசன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடுத்தாப்புல இனிமே வெளியார் படங்கள்ல நடிக்க வேண்டாம், அந்த மாதிரி கோ ப்ரொடக்ஷனும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அவர் கடைசியா நடிக்க போற படமாக கல்கி 2898 Part 2 தான் இருக்கும். இந்தியன் 3 நம்ம அது நடிச்சு முடிச்சிருவாரு. இந்தியன் 3க்கு அப்புறம் அவர் வெளியார் படம் நடிக்கிறார் அப்படின்னா அந்த கல்கி படம் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய Part 2 மிக முக்கியமான கதாபாத்திரம் அவருடைய ரோல் இருக்கு. ஸோ அதை அவர் பண்ண போறாரு. அதற்கு பிறகு இப்ப KH 237 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதற்கான எல்லா ஆயத்தங்களும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கக்கூடிய ஆர்டிகிள் அதுல வந்திருக்கு. அதுல கடைசியா என்னன்னா, கமலஹாசன்ஸ் நெக்ஸ்ட் ப்ரிப்பேரிங் டு கமன்ஸ் இஸ் 237th film which is announced to be directed by stunt dio அன்பறிவு அப்படின்னு சொல்லி அவங்க இதுல போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் 3யும் நடக்கும் இந்த வருஷம், லேட்டர் திஸ் இயர் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியாக அந்த தகவல் வந்திருக்கு. ஸோ கடைசி படமாக வெளியாருக்கு நடிக்கிறதுனா, அதாவது வெளி கம்பெனிகளுக்கு நடிக்கிறதுனா அது கல்கியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல். இப்ப இந்த 24/7 மீடியாஸ் அதிகமாயிடுச்சு. அந்த புதிய தலைமுறை இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் டிஜிட்டலாகவும் இருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க, ட்விட்டரில் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும்.
அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுல வந்து பரபரப்பா பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள், சொல்லாத விஷயங்களை போடுறது, அப்புறம் சில இது என்னன்னா ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தால் அதை பெருசுபடுத்துறது, ஒன்றும் இல்லை யாரோ வாட்டர் மிலன் ஸ்டார்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதை வந்து ஏதோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் அதை பற்றி போடுறாங்க. அது வந்து செய்தி வந்து செய்தியுடைய பற்றாக்குறை, எந்த நியூஸ் போடுறது, எதை போட்டால் பரபரப்பாக எல்லாம் படிப்பாங்கங்கிற அந்த லெவலுக்கு மோசமாக போயிடுச்சு. இப்போ அந்த அந்த லெவலில் இருக்கு. ஒரு குவாலிட்டியாக கண்டென்ட் போடாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் லேட்டஸ்டாக என்னன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்க வந்து குக்கு வித்து கோமாளி ஷோவில் இவங்க பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து இவங்க ஒரு ஜாலியாக சொன்ன விஷயம், அதாவது நம்ம எப்பொழுதுமே ஒரு நடிகருடைய படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு அவரை நேராக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும், அவர் மேலே ஒரு பிரமிப்பு. இவர் தான் நாயகன் கேரக்டர் பண்ணாரா, இவர் தான் அவ்வை சண்முகி பண்ணாரா, இவர் தான் இந்தியன் தாத்தாவா வந்தாரா அப்படின்னு நமக்கு, இவர் எப்படிரா இவ்வளவு வேஷங்கள் போட்டாரு அப்படின்னு அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பிரமிப்பு வரும். அதே வந்து ஃபீமேல் அவங்க பார்க்கும் பொழுது, அவங்க சின்ன வயசுல அவங்க படங்கள்லாம் பார்க்கும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது ஆள் சூப்பரா இருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு பிரமிப்பு வரும். அப்படி ஒரு ஜாலியா சொன்ன விஷயம். அவங்க வந்து எனக்கு கமலஹாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து அதாவது கிரஷ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க அதை சொல்ல போக அவங்க நேராக மீட் பண்ணும்போது கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் சிஸ்டர் மாதிரியே இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அது வந்து அதை அவங்க சொன்னது, அதை வச்சு நிறைய பதிவுகள் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி ஏகப்பட்ட கமெண்ட், அதாவது எந்த பதிவு போட்டாலுமே நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அது யார் சம்பந்தமான பதிவா இருந்தாலும் அவங்க இப்போ அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது நான் 16ஆம் வயதில் நிச்சயதார்த்தம் செய்து 18ஆம் வயதில் திருமணம் செய்தேன். 42வது வயது வரை எனக்கு சினிமா உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. மற்ற பலர் போலவே நான் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாகவும் குழந்தை போன்ற ஆச்சரியத்துடனும் பார்த்தவள் தான். 45 வயதில் ஒரு பிரபல நடிகரை நேரில் சந்தித்த போது உண்மையிலேயே ஸ்ட்ரக் ஆகிவிட்டேன். அதான் ஸ்ட்ரக்னா ஏவ், அதாவது அவரை பார்த்த அந்த பிரமிப்பு அதுல வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறது. அவர் என்னை பார்த்து என் சகோதரி மாதிரி இருக்கிறீர்கள் என்று சொன்னதும் என் நண்பர்கள் நகைச்சுவையாக கலாய்த்தார்கள். இதைத்தான் நான் குக்கு வித்து கோமாளியில் நன்றாக ரசித்து பகிர்ந்தேன். இதை தவறாக புரிந்து செய்தியாக மாற்றி பரப்புவது நியாயமற்றதும் அல்லாமல் மிகுந்த நாகரிகமற்றது கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கமலஹாசனை சொன்னதுதான் ஒரு 2-3 நாளா எங்க பார்த்தாலும் ஒரு நியூஸா போயிட்டு இருந்தது. அவங்க அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல எப்படி எல்சியூ கிரியேட் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நரேன் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க விக்ரம் படத்துல. அவரை மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் நரேனையே நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு. இது வந்து ஏற்கனவே ஹாலிவுட்ல நிறைய ஸ்பின் ஆஃப் படங்கள்லாம் உண்டு. அதாவது 2 வெவ்வேறு படங்களை ஒன்னா சேர்த்து ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய சீரீஸ்லாம் வந்திருக்கு. நம்ம இதுலயே கூட வரும், விஜய் டிவி மாதிரியான டிவிலேயே கூட சங்கமம்னு சொல்லி 2 வெவ்வேறு சீரீஸ்ல உள்ள ஆட்கள் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. அதுல வந்து மார்வல் யூனிவர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்சியூ எப்படி உருவாயிருக்குன்னா, கைதி படத்தின் நரேன் போலவே விக்ரம் படத்திலும் ஒரு கதாபாத்திரம் வைக்க நினைத்தோம். ஏன் நரேனே அதை செய்யக்கூடாது, ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கலாம் என சொன்ன போது உதவி இயக்குநர்கள் மறுத்தார்கள். ஆனால் கமல் சார் ஏற்றுக்கொண்டார். கமல் சார் புதுமையான விஷயங்களை எப்பொழுதுமே ஓகேன்னு சொல்லுவாரு. அப்படி அவர் ஏத்துக்கிட்டதுனாலதான் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது.